சில்க் சுமிதா இறப்பதற்கு முன் என்ன நடந்தது என நடிகர் ஓபனாக பேசியுள்ளார். நடிகை சில்க் சுமிதா தமிழ் சினிமாவில் தவிர்க்க முடியாத ஆளுமை. அவர் கண்களாலேயே கவர்ச்சியை காண்பித்து கிறங்கடித்தவர். அதனால்தான் அவருக்கு இன்று வரைக்கும் பலரும் ரசிகர்களாக இருக்கிறார்கள். சில்க் கால்ஷீட் கிடைத்தால் போதும், படம் வெற்றி பெற்றுவிடும் என்பதே அப்போதைய நிலையாக இருந்தது. சில்க் சுமிதா வாழ்க்கை தொடர்பான திரைப்படங்களும் புகைப்படங்களும் இன்றைய திரைப்படங்களில் பயன்படுத்தப்பட்டு வருகின்றனர். அப்படி இருந்த சில்க் சுமிதா பல மொழிகளில் பல படங்களில் நடித்துக் கொண்டிருந்த போது திடீரென தற்கொலை செய்து கொண்டு இறந்து போனார். இதற்கு காரணம் சில்க் சுமிதா காதலித்தவர் ஏமாற்றிவிட்டார் என்று கூறப்படுகிறது. இந்த நிலையில் சில்க் சுமிதா குறித்து நடிகர் ஆனந்த்ராஜ் அளித்த பேட்டி ஒன்றில், எனக்கு சில்க் சுமிதா நல்ல தோழியாக இருந்தார். டர்ட்டி பிக்சர் படத்தை பார்த்தேன். அதில் சில்க் பற்றிய நிறைய விஷயங்கள் காட்டப்படவில்லை. அந்த படம் எடுப்பதற்கு முன் என்னிடம் கேட்டிருந்தால் நான் இன்னும் சில விஷயங்களை சொல்லியிருப்பேன். படமும் இன்னும் சூப்பராக வந்திருக்கும். சில்க் சுமிதா இறப்பதற்கு ஒரு நாள் முன்னர் நான் ஒரு கன்னட படத்தில் வில்லனாக நடித்துக் கொண்டிருந்தேன். அந்த படத்தில் ஒரு பாடல் இருப்பதாக சொன்னார்கள். நான் உடனே சில்க் சுமிதாவை ஆட வைக்கலாம் என்று பரிந்துரை செய்தேன். அவர்களும் ஒத்துக்கொண்டு சில்க் சுமிதாவிற்கான சம்பள செக்கையும் என்னிடம் கொடுத்தார்கள். அந்த பாடல் படமாக்க திட்டமிட்டிருந்த நாளில்தான் சில்க் சுமிதா தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டதாக செய்தி வந்தது. அதை கேட்டு ஒட்டுமொத்த படக்குழுவும் அதிர்ந்து போய்விட்டோம். பின்னர் ஷூட்டிங்கையும் நிறுத்திவிட்டோம். சில நாட்கள் கழித்து அந்த பாடலில் அல்போன்சா நடனமாடினார் என்று கூறியுள்ளார். சில்க் சுமிதா குறித்து ஆனந்த்ராஜ் பேசிய வீடியோ தற்போது சமூக வலைத்தளங்களில் ட்ரெண்டிங்கில் உள்ளது.